நடிகை மட்டும் இல்ல, தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் சொல்றேன். ஆக்டருங்கிறது வேற. ஆனா நான் எல்லா நான் ஒரு தயாரிப்பாளரும் சேர்ந்து ஒரு ரூல், சிபிஎஃப்சி ரூல் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, படத்துடைய எல்லா சர்டிபிகேட் சான்றிதழ் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க படத்தோடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணணும். அதுதான் பேசிக் ரூல். எந்த ப்ரொடியூசர் அந்த ரூல் ஃபாலோ பண்றாங்க சொல்லுங்க? அப்போ ரிலீஸ் நேரத்துல எங்களுக்கு சிபிஎஃப்சி வரல, ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சு, இதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் சொல்லிட்டு இருக்கிறது. சிம்பிள் ரூல். உங்களுடைய படம் நீங்க ரிலீஸ் பண்றீங்கன்னா, இது நான் நடிகர் மேல தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் ப்ரொடியூசர் சொல்றேன். ஒரு ப்ரொடியூசருங்கிறது முறையில நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரூலே உங்களுக்கு சான்றிதழ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க படத்தை டேட்டே அனௌன்ஸ் பண்ணணும். ஆனா நீங்க ஏன் அதை வராமலேயே நீங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க? அப்புறம் நீங்க சிபிஎஃப்சி பிளேம் பண்ணாதீங்க. கிறிஸ்மஸ் இருந்தது, நியூ இயர் இருந்தது, எல்லாமே கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்கு. 24 மணி நேரம் உங்களுக்கு எல்லா வேலையை விட்டுட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டே இருக்கணுமா?